சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான குழுவினர் ஏற்கனவே பல்வேறு கட்ட ஆலோசனையில் தனியாக ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் பல்வேறு சந்தேகங்களை அந்த ஆலோசனைகள் எழுப்பியது. இந்த நிலையில் தாவேகாவுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை எழுப்பியிருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான முடிவுகள் தெரியவர இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமியின் கருத்திற்கு அதிருப்தி தெரிவித்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் நேற்றும் சட்டப்பேரவைக்கு தனியாக வந்திருந்த நிலையில் தற்பொழுது தாவேகாவுக்கு ஆதரவுகரம் நீட்டுகிறார்களா என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான முடிவுகள் வெளியாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நிறைவுற்று அதன் முடிவுகள் வெளியான நிலையில் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த சூழலில் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தாவேகாவுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவா என்ற கேள்வி கடந்த சில நாட்களாகவே நிலவி வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சி.வி. சண்முகம் தலைமையிலான குழுவினர் முடிவு தெரிவிக்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரமிட தனலட்சுமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கிடைத்திருந்த நிலையில் அவர்களுக்கான அந்த பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. இதனை அடுத்துதான் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் மற்றும் IUML உள்ளிட்ட கட்சிகளுடன் தங்களுடைய ஆதரவை கோரினார்கள். அவர்களும் தங்களுடைய ஆதரவை அளித்திருக்கிறார்கள். ஆதரவு அளித்து கிட்டத்தட்ட தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிமுகவை பொறுத்தவரைக்குமே அதிமுக தற்பொழுது இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. குறிப்பாக 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினத்தில் சட்டப்பேரவைக்கு தனித்தனியாக அவர்களுடைய ஆதரவாளர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு பிரிவினரும் அதே போல எஸ்.பி. வேலுமணி தலைமையில் ஒரு பிரிவினரும் என இரு தரப்பினரும் இரண்டாக பிரிந்து வந்தது அதிமுகவில் மேலும் ஒரு பிளவை ஏற்படுத்தியிருக்கிறதா என்ற அந்த ஐயம் என்பது எழுந்திருந்தது. இந்த நிலையில்தான் அதை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை, முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியை தேர்ந்தெடுத்திருப்பதாக 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவு கடிதத்தை அளித்திருக்கிறார்கள். அதே போல மற்றொரு பிரிவினர் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியோடு சேர்த்து 23 பேர், அதே போல எஸ்.பி. வேலுமணியோடு சேர்த்து 24 என பிளவுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கப் போவதாகவும், இன்னும் சற்று நேரத்தில் சென்னை MRC நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் சி.வி. சண்முகம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அதனை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே எப்போது வேண்டுமானாலும் கம்யூனிஸ்டுகள் அல்லது விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய ஆதரவை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக தங்களுடைய ஆதரவை அளிக்கும் பட்சத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சி.வி. சண்முகம் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான குழுவினர் ஏற்கனவே பல்வேறு கட்ட ஆலோசனையில் தனியாக ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் பல்வேறு சந்தேகங்களை அந்த ஆலோசனைகள் எழுப்பியது. இந்த நிலையில் தாவேகாவுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை எழுப்பியிருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான முடிவுகள் தெரியவர இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமியின் கருத்திற்கு அதிருப்தி தெரிவித்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் நேற்றும் சட்டப்பேரவைக்கு தனியாக வந்திருந்த நிலையில் தற்பொழுது தாவேகாவுக்கு ஆதரவுகரம் நீட்டுகிறார்களா என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான முடிவுகள் வெளியாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நிறைவுற்று அதன் முடிவுகள் வெளியான நிலையில் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த சூழலில் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தாவேகாவுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவா என்ற கேள்வி கடந்த சில நாட்களாகவே நிலவி வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சி.வி. சண்முகம் தலைமையிலான குழுவினர் முடிவு தெரிவிக்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரமிட
தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கிடைத்திருந்த நிலையில் அவர்களுக்கான அந்த பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. இதனை அடுத்துதான் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் மற்றும் IUML உள்ளிட்ட கட்சிகளுடன் தங்களுடைய ஆதரவை கோரினார்கள். அவர்களும் தங்களுடைய ஆதரவை அளித்திருக்கிறார்கள். ஆதரவு அளித்து கிட்டத்தட்ட தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிமுகவை பொறுத்தவரைக்குமே அதிமுக தற்பொழுது இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. குறிப்பாக 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினத்தில் சட்டப்பேரவைக்கு தனித்தனியாக அவர்களுடைய ஆதரவாளர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு பிரிவினரும் அதே போல SP வேலுமணி தலைமையில் ஒரு பிரிவினரும் என இரு தரப்பினரும் இரண்டாக பிரிந்து வந்தது அதிமுகவில் மேலும் ஒரு பிளவை ஏற்படுத்தியிருக்கிறதா என்ற அந்த ஐயம் என்பது எழுந்திருந்தது. இந்த நிலையில்தான் அதை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணியை, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை தேர்ந்தெடுத்திருப்பதாக 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவு கடிதத்தை அளித்திருக்கிறார்கள். அதே போல மற்றொரு பிரிவினர் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியோடு சேர்த்து 23 பேர், அதே போல SP வேலுமணியோடு சேர்த்து 24 என பிளவுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் SP வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கப் போவதாகவும், இன்னும் சற்று நேரத்தில் சென்னை MRC நகரில் இருக்கக்கூடிய CV சண்முகம் அலுவலகத்தில் CV சண்முகம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அதனை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்குமே எப்போது வேண்டுமானாலும் கம்யூனிஸ்டுகள் அல்லது விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய ஆதரவை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக தங்களுடைய ஆதரவை அளிக்கும் பட்சத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் CV சண்முகம் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.